தஞ்சாவூர் மாவட்டம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி, காய்கறிகள், கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். காசியை விட வீசம் அதிகம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி படித்துறைக்கு உண்டு என்பது ஐதீகம். மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று மறைந்த மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க தவறியவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது. அதன்படி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையான இன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி, காய்கறி, கீரை உள்ளிட்ட பொருட்களை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து எள் தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரிய பகவானுக்கு தீபம் காட்டி வழிபட்டு தங்கள் கடமையை நிறைவேற்றினர். ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் தர்ப்பணம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் வந்து காவிரி கரையில் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சென்றனர். அந்த கைத்தை தாண்டி வெளியில போய் குளிக்காதீங்க. கைத்து பிள்ளைய குளிங்க. குளிக்கிறது 2 படிவம் இருக்கு. உள்ளே இன்னொரு படிவம் இருக்கு. அங்க போய் குளிங்க. அடிக்கிறேன் அவங்க அடிக்கிறேன் வணக்கம் மகளே. இந்த கீது